எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தார். இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், யாபேசின் ஜெபத்தை குறித்து கடந்த சில நாட்களாக தியானம் பண்ண வருகிறோம். இந்த நாளிலேயும் அந்த யாபேஸ் ஜெபத்தினுடைய தொடர்ச்சியாக தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி செய்யும். இஸ்ரவேலின் தேவன் நம்ம கொண்டிருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லி வேதத்திலே வாசித்து பார்க்கிறோம். ஆனால் இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு பாதுகாப்பு அவசியம். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களில் நமக்கு கொடுக்கிற பாதுகாப்பு, நமக்கு என்ன வீட்டுக்குள்ளே இருந்தாலும் பாதுகாப்பு, வெளியே போனாலும் பாதுகாப்பு, வேலை இருந்தாலும் பாதுகாப்பு. விபத்து நிறைந்த ஒரு உலகத்தில் இருக்கிறோம், வியாதி நிறைந்த ஒரு உலகத்தில் இருக்கிறோம். இந்த எல்லா சூழ்நிலையிலையும் கூட தீங்கு நம்மை துக்கப்படுத்தாதபடி வருஷத்துடைய ஆரம்பத்தில் சத்துரு போட்ட வலையிலிருந்து நம்மை பாதுகாக்க அவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி உன்னை தப்புவிப்பார். உன் பக்கத்தில் 1000 பேரும் ஒரு வலது பக்கத்தில் 10,000 பேர் வந்தாலும் அது உன்னை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதியும் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னாரே. இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எல்லை எங்கும் உங்கள் வீட்டினுடைய எல்லை, உங்கள் எல்லை, குடும்பத்தின் எல்லை, வீட்டின் எல்லை, ஊழியத்தின் எல்லை, இந்த எல்லை முழுவதும் கர்த்தர் பாதுகாக்க. எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தது. அன்றைக்கு பகலில் மேக ஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம் இருந்தபடினால சத்ரு உள்ளே வர முடியினால அவர்களுக்கு முன்பும் பாதுகாப்பு, பின்பும் பாதுகாப்பு, மேற்பதிலும் பாதுகாப்பு, கீழ்ப்பதிலும் பாதுகாப்பு. ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு யாபை ஜெபித்தது போல இஸ்ரவேலின் தேவன் நோக்கி, என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், உடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி செய்யும். துக்கத்துக்கு காரணமான திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறார். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த பரிபூரண ஜீவனை கொடுக்கும்படி வந்த தகப்பனே, எங்களை காத்தருளும், குடும்பத்தை காத்தருளும், பிள்ளைகளை காத்தருளும், வேலைகளை காத்தருளும், போக்களை மரத்தில் பாதுகாத்துக்கொள்ளும், வியாதி விபத்துகளை விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளும். நாம் கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பாதுகாப்பு கொடுத்து நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறார். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்ற, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இந்த வார்த்தையினால் கர்த்தர்களை பாதுகாப்பாராக. மே காட் bless you. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே.